வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு 10 வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கும். சரிங்களா? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே மன அழுத்தம் இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துலையுமே ஸ்ட்ரெஸ் உருவாகுது. மன அழுத்தம் அதிகமாகவே இருக்குது. அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணுற செயல்கள்லேயே குறைக்கலாம். அப்படின்னா என்னென்ன செயல்கள் பண்ணணும், எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒரே இடத்துல உட்காந்தியே இருக்காமல் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை நம்ம பண்ணணும். சரிங்களா? உட்காந்தியே இருந்தோம்னா அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்போம். அது எதாவது ஒன்றை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் உருவாகுது. சரிங்களா? அதனால் நம்ம அதிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வேலைகளை பண்ணணும். அதாவது ஒரே இடத்துல உட்காராமல் முடிஞ்ச வேலைகளை பார்த்தாவே போதும். நம்ம அந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து சத்தான உணவுகளை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். சரிங்களா? கீரை வகைகள், பழங்கள், காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நட்ஸு அந்த மாதிரி என்னென்ன சத்தான உணவுகள் இருக்குதோ அப்படி அதை பூராமே நம்ம டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து மனசை ஒருநிலைப்படுத்தணும். சரிங்களா? இப்போ மனசை அலைப்பாதையை விடக்கூடாது. அதாவது உங்கள் மைண்டு இங்கே இருக்கும், ஆனால் உங்களோட உடம்பு இங்கே இருக்கும், ஆனால் உங்களோட மனசு வேறு எதையோ எதை பற்றியோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? மனசை ஒருமைப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். என்னென்னா ஒரு 4 விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு அதிகமாக சிரிக்க பழகிக்கணும். சரிங்களா? தனியாகவே உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும். சரிங்களா? பிடிச்ச செயல்களை செய்யணும், பிடிச்ச வேலைகளை பார்க்கணும், அடுத்து பிடிச்சவங்களோட பேசணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது நம்மளோட மன அழுத்தம் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனசை எப்பயுமே ஒரு நிலையாக வச்சுக்கணும். சரிங்களா? மனசை அலைப்பாய விடக்கூடாது. அலைப்பாஞ்சிருச்சு, கண்டதை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே அதாவது மன அழுத்தம் அதிகமாக ஆகிடும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், மைண்ட்ஃபுல்னஸ் ஆகிடும். அதனால் எந்த ஒரு வேலையுமே உறுப்பே நடக்காது. அதனால உடம்புக்கு கெடுதி ஆகிடும். சரிங்களா? அடுத்து புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு காட்டணும். சரிங்களா? புதுமையாக ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள், புதுசாக ஏதாவது சமையல் ட்ரை பண்ணீங்க, இல்லை ஏதாவது பாட்டு பாட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க நினைக்கணும். சரிங்களா? தெரியாத விஷயங்களை புது விஷயங்களை கற்றுக்க நினைக்கும்போது அதில் உங்களோட ஆர்வம் ஃபுல்லாக அதில் போயிடும். நீங்கள் உங்களோட அந்த எதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களோ அந்த நினைப்பே உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால் புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க பழகிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா இனிமையான பாடல்களை கேட்கணும், அல்லது புத்தகங்களை படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அதாவது மெலோடி சாங்ஸ் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எந்த சாங்ஸ் பிடிக்குமோ அந்த சாங்ஸை நீங்கள் சைலண்ட்டாக ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் பேசாமல் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச புக்கு புத்தகங்களை படிங்க. உங்களுக்கு எந்த புக்கு பிடிக்குமோ, கதை புக்கு பிடிச்சாலும் சரி, பாட்டு புக்கு பிடிச்சாலும் சரி, அதாவது வேறு ஏதாவது அறிவியல் சம்மந்தமாக ஏதாவது புக்கு பிடிக்கும் அப்படின்னா, இல்லாட்டி கோலம் போட பிடிக்கும் அப்படின்னா கோலம் போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அந்த மைண்டு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். வெளியில் போயிட்டு நடைப்பயிற்சி பண்ணணும். சரிங்களா? அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் இந்த 4 செவத்தையே பார்த்துட்டு இருக்காமல் வெளியில் நீங்கள் போய் நடக்க ஆரம்பிங்க. நடைப்பயிற்சி பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் காலையிலே சாயந்தரமும் ரெகுலராகவே நடக்க ஆரம்பிங்க. சரிங்களா? நடைப்பயிற்சி பண்ணும்போது நம்மளோட கால் தரையில் படும். அப்போ தரையில் படும்போது நம்மளுக்கு மைண்டு அந்த ஏன்னா அலைமோதும்ல, அலைப்பாயிறது அது இருக்காது. மனசு ஒருநிலைப்படும். சரிங்களா? நம்ம எடுத்து வைக்கிற அடியை மைண்டில் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு அடியையுமே நினச்சி பாருங்கள். அதாவது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அதை கவனமாக மனசை ஒருநிலைப்படுத்தி எடுத்து வைங்க. உங்கள் மனசை அலைப்பாய விடாதீங்க. ஓகேங்களா? அடுத்து தினமும் காலையில் மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ரெகுலராகவே வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது வந்து என்னன்னா மனசை வந்து ஒருநிலைப்படுத்தலாம். நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணும்போது வந்து என்ன சொல்கிறதுன்னா உங்கள் ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக அங்கே இருக்கேன், எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க. சரிங்களா? அப்படியே அதவே நீங்கள் வந்து ரெகுலராக சொல்லும்போது உங்கள் மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகிடும். சரிங்களா? அந்த மைண்டு ஃபுல்னஸ்ஸாக இருக்கிறது வந்து ரிலீஃப் ஆகிடும். உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? இதை வந்து ரெகுலராகவே பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து தோணும்போது சந்தோஷமாக டான்ஸ் ஆடுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குது, பாட்டு பாட பிடிக்குது அப்படின்னா வந்து அந்த விஷயங்களை பண்ணுங்கள். உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குது அப்படின்னா டான்ஸ் ஆடுங்க. பாட்டு பாட பிடிக்குதுன்னா பாட்டு பாடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்த பண்ணுங்கள். உங்களுக்கு சமைக்க பிடிக்குதா அப்போ சமையல் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சொன்னால் கோலம் போட பிடிக்குதா அப்போ கோலம் போடுங்க. சரிங்க? புக்கு படிக்க பிடிக்குது அப்போ புக்கு படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட சந்தோஷமாக எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்களா போங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு உங்கள் அம்மா அப்பா கூட பேசணுமா, உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட பேசணுமா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போயிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்க பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். சரிங்களா? அடுத்து வந்து இயற்கையின் அமைதியை வந்து அனுபவிக்க பழகிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து சவுண்டாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க. சரிங்களா? ரொம்ப சவுண்டில் இருக்குது அப்படின்னா மைண்ட் வந்து ஃப்ரீயாகவே ஆகாது. ஸ்ட்ரெஸ் வந்து குறையவே குறையாது. அது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். அப்படிங்கும்போது வந்து அமைதியான இடம் எங்கே இருக்கோ அங்கிட்டு நீங்கள் இயற்கையை தேடி போயிருங்க. எந்த இடம் அமைதியாக இருக்குதோ, இப்போ காட்டுக்குள்ளே கூட போயிடலாம். காட்டில் அமைதியாக இருக்கும். குயில்கள் சவுண்டு, அந்த பறவைகள் சவுண்டு, அது காற்று அசைகிறது, அதெல்லாம் நீங்கள் வந்து ரசிக்க பழகிக்கோங்க. சரிங்களா? அது என்ன மலர்களோட ஸ்மெல்லு இதெல்லாம் நீங்கள் வந்து சுவாசிக்க பழகணும். அதெல்லாம் வந்து ரசிக்க பழகும்போது நம்ம மைண்டில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகிடும். நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம மைண்டு ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா? மன அழுத்தத்தை குறிக்கக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.